செல்லம், ஒரு குட்டி கதை சொல்லவா? காட்டுல முயலும் மானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஓடுறதுல ரொம்ப சிறந்தவங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி வந்துச்சு, யார் அவங்க ரெண்டு பேர்ல வேகமா ஓடுவாங்கன்னு. அப்ப முயல் ரொம்ப வேகமா ஓடி மான ஜெயிச்சிருச்சு. அது மான பார்த்து சிரிச்சது. நீ எல்லாம் எதுக்கு போட்டிக்கு வர? உன் கூட எல்லாம் போட்டி போட்டா நான் தான் எப்படியும் ஜெயிப்பேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் கூட போட்டி போட வந்துட்டியா அப்படின்னு கேலி செஞ்சது. இத கேட்டு மான் ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. அது தன்னோட பழைய ஃப்ரெண்டான ஆமை கிட்ட போய் முயல் பேசுனதெல்லாம் சொல்லுச்சு. அப்ப ஆமை மான சமாதானப்படுத்தி அந்த முயலை நானே பந்தயத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த விஷயத்த கேட்டு முயலுக்கு ஒரே சிரிப்பா வந்துச்சு. அவ்வளவு நீளமான கால் வச்சிருக்க மானையே நான் தோக்கடிச்சிட்டேன். இந்த ஆமை இருக்கிறதுலே மெதுவா போற பிராணி. இதெல்லாம் என்ன நினைச்சு என் கூட போட்டி போட வருதுன்னு கேலி செஞ்சது. நான் தூங்கி தூங்கி ஓடினா கூட உன்னை ஜெயிச்சிருவேன் போ அப்படின்னு சொல்லுச்சு. போட்டினாலும் வந்துச்சு. ஆமை போட்டிக்கு ரொம்ப தயாரா இருந்துச்சு. முயலோ எப்படியும் நாம தான் ஜெயிக்க போறோம்ன்ற அதீத நம்பிக்கையில பாதியிலேயே தூங்கி ஓய்வெடுத்துச்சு. ஆமை மெதுவா முன்னேறி சென்று போட்டியோட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. அப்ப முயல் கண் முழிச்சு பார்த்து ஆமை வரவே இல்லைன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே ஓட ஆரம்பிச்சது. ஆனா முயல் வரதுக்கு முன்னாடி ஆமை பந்தயத்துல ஜெயிச்சிருச்சு. அத பார்த்த முயல், நான் தான் வேகமானவன், ஆனா நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டியே ச்சே அப்படின்னு கோவப்பட்டுச்சு. அப்ப ஆமை சிரிச்சுக்கிட்டே, வேகம் மட்டும் போதாது, கட்டுப்பாடும் தொடர்ந்து முயற்சியும் தேவை அப்படின்னு முயலுக்கு சொல்லி கொடுத்துச்சு. முயலும் தன் தப்ப உணர்ந்து ஆமை கிட்டயும் மான் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம தன்னை உயர்வா நினைச்சு மத்தவங்களை இழிவா எண்ணக்கூடாது, நேர்மையும் உறுதியும் தான் வெற்றிக்கு வழிகாட்டும்னு புரிஞ்சுக்கிச்சு. உங்களுக்கும் புரிஞ்சுதா செல்லம்?